ஓட வரட்டும் இளைய சூரியன் தளபதியின் பாதம் தொட்டு உறுதியாக சொல்கின்றேன். 2026 திமுக வெற்றி கணக்கு இங்கிருந்து தொடங்குவோம் உறுதியை சொல்லி எதிரிகள் யாராக இருந்தாலும் எந்த வடிவில் வந்தாலும் எத்தனை பேராக வந்தாலும் உறுதியாக சொல்கின்றேன், நாம தான் ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம். வாய்ப்பு தந்த கழக தலைவர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை கோடான கோடி நன்றி மலர்களை பணிவன்போடு பாதம் பணிந்து சமர்ப்பித்து மீண்டும் ஒருமுறை வருக 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 என்று அன்போடு வரவேற்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு, மாவட்ட கழக செயலாளர்கள், முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாகிகள், மாநகர செயலாளர்கள், கழக இளைஞர்களுடைய மாநில துணை செயலாளர்கள், மாவட்ட இளைஞர்கள் அமைப்பாளர்கள், மாவட்ட மாநகர துணை அமைப்பாளர்கள், அனைத்து ஒன்றிய நகர பகுதி பேரூர் வாக்குகளை பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். அவர் வர முடியாத காரணத்தால் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்களை, அந்தியூர் செல்வராஜ் அவர்களை, அமைச்சர் மக்களை, வரவேற்புரை ஆட்சியளிக்கக்கூடிய கரூர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர், எங்கள் இளைய சகோதரர், அருமை சகோதரர், பாசமிகு சகோதரர், செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்களை, மாவட்ட கழக ஆட்சியளிக்க மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் செந்தில்பாலாஜி, அதனாலதான் அவர் வெளியில இருந்தார். தங்களால் நிம்மதியா தூக்க முடியாதுன்னு அவரை முடக்க பார்த்தாங்க. ஆனா அவரை முடக்க முடியுமா? எடுத்த பணியை வெற்றிகரமா முடிச்சு காட்டுவார். நான் உறுதியா சொல்றேன், கழக வரலாற்றிலே இப்படி ஒரு பிரம்மாண்டமான உப்பர் விழா நடந்திருக்காது. ஒட்டுக்கிட்ட மழையாக இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம நீங்க எல்லாம் குடையை பிடிச்சுக்கிட்டு நாக்களை தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கீங்களே, அது ஒன்றே சாட்சி. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று உழைச்சிருக்கக்கூடிய அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும், அவருக்கு துணை இருக்கக்கூடிய கரூர் மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தலைமை கழகத்தின் சார்பிலும் என்னுடைய இருக்கிற நன்றியை நான் அவர் அத்தனை பேருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். கழகம்னு உழைக்க தொடங்கின என்ன இந்த இயக்கத்துடைய தலைமை பொறுப்புக்கு கொண்டு வந்திருக்கக்கூடியவர்கள் நீங்க. ஓயாமல் உழைக்கிற உதயசூரியன்களான உங்களை ஒவ்வொரு முறை சந்திக்கும் போது எனக்கு புது எனர்ஜி வந்துடும். காடு மேடு, இரவு பகல், மழை வெள்ளம், அடக்குமுறைகள், போராட்டங்கள், சிறைச்சாலைகள்னு எங்கே எல்லோரும் போராடிதான் என்னை இன்றைக்கு நீங்க தலைவராக்கி இருக்கீங்க. மக்களுடைய ஆதரவோடு இன்னைக்கு நாடே திரும்பி பார்க்கக்கூடிய நம்ம திராவிட மாடல் அரசையும் நீங்க தான் உருவாக்கி என்னை என்ன மகிழ்ச்சி. முப்பது விழா என்றால் பகுத்தறிவு புகழ்வன் தந்தை பெரியார் பிறந்த நாள்.
பேரறிஞர் பெருந்தகலைஞர் அண்ணா பிறந்த நாள், அறிவிக்கமாம் திராவிட முன்னேற்ற கழகம் உதயமான நாள் ஆகிய மூன்றையும் சேர்த்து இந்த திராவிட மாதத்துல 30 விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த விழாவில் நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து அதில் உள்ள மேடு பள்ளங்களை கருத்தாளமிக்க எண்ணங்களை பகிர்ந்து கொள்கைகளை கூர்தீட்டும் நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் திராவிட கொள்கை தூக்கி பிடிச்சு உழைச்சவங்களுக்கு மரியாதை செஞ்சு விருதுகளை வழங்குகிறோம். இந்த ஆண்டு வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பேர்ல நம்மளோட வாக்குரிமையை பறிக்கிறாங்க. ஆனால் அண்ணாலும் சரி இன்னாலும் சரி என்னாலுமே அடக்கு முறைக்கு இங்கே நோ என்ட்ரி தான். கொண்டிருக்கின்றன.